ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு ஊழியம் செய்த நாட்களில் சந்திர ரோகியாயிருந்த ஒரு பிள்ளையை அவனுடைய தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தான். ஆனால் அவர்களால் அவனை சுஸ்தமாக்க கூடாமல் போயிட்டு இயேசு கிறிஸ்து வந்தபோது அவரிடத்தில் அவனை கொண்டு சென்றான். அந்த தகப்பன் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அது இவனை கொல்லும்படி அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டான். மிகவும் பரிதாபப்படத்தக்க ஒரு நிலையிலே அந்த பிள்ளையினுடைய தகப்பன் இயேசுவை நோக்கி வேண்டிக் கொண்டான். அவனுடைய வேண்டுதலை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றும் சொன்னார். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அந்த தகப்பன் தன்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படிக்கும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வேண்டுதல் செய்தான். அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடந்தது. கவனிக்க வேண்டிய பிரதானமான காரியம் என்னவென்றால், அந்த பிள்ளையினுடைய தகப்பன் இயேசுவனிடத்திலே மிகவும் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொண்ட அந்த விஷயம்தான். அவன் சொன்ன காரியம், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. ஏதாகிலும் ஒன்று இயேசுவனிடத்தில் அவன் எதிர்பார்த்தான். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கின்ற, எனக்கு இந்த காரியம் வேண்டும், அந்த காரியத்தை செய்ய வேண்டும், அந்த காரியத்தை இப்படித்தான் எனக்கு நீர் நடப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்ட காரியங்களை நம்முடைய நினைவில் கொண்டு வருவோம். இந்த பிள்ளையினுடைய தகப்பன் இயேசுவனிடத்திலே கேட்ட வார்த்தைகளையும் கொண்டு வருவோம். இவைகளை இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாமும் இந்த தகப்பனை போல எங்களுக்கு ஏதாகிலும் நீர் செய்ய வேண்டும் என்று கேட்போம். அந்த ஏதாகிலும் என்கிற வார்த்தை அவருக்கு விருப்பமான காரியமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கும். விடுதலையையும் சுகத்தையும் கேட்பதில் தவறில்லை. ஆனால் அவன் நம்பிக்கையற்று போய் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அப்படி கேட்டான். அவனை இயேசு கடிந்து கொள்ளவோ புறக்கணிக்கவோ இல்லை. கர்த்தர் அவனுக்கு அற்புதத்தை செய்தார். ஆகவே இந்த காலை வேளையிலே என்னுடைய காரியத்திலே ஏதாகிலும் ஒன்றை எனக்காக நீர் நடப்பிக்க வேண்டும் என்று கேட்போம். அது நமக்கு ஆசீர்வாதமாகவும் விடுதலையாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே பலவிதமான நெருக்கங்களையும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் ஒன்று நீர் செய்யும்படி தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். அநேக காரியங்களை வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்டவைகள் கிடைக்காமலும் சாத்தியப்படாமலும் இருக்கின்ற சூழ்நிலையில நீர் மனமு வந்து ஏதாகிலும் ஒன்று செய்யும்படி உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபத்துக்கு பதில் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.